ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையான மக்கா தொடங்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹாதத் வரையிலான கர்பலா வரையிலான ஒரு தொடர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 35வது பகுதியில் நம்ம இன்றைக்கி வந்து இருக்கிறோம். கர்பலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து எத்தனையோ போர்கள் வரலாற்றில் நடக்குது. அது மாதிரியான ஒரு போரோ ஏதோ ஒரு சின்ன கூட்டத்திற்கும் பெரிய கூட்டத்திற்கும் நடந்த சண்டை அது கிடையாது. இஸ்லாத்தில் அதோடைய முக்கியத்துவம் மிகப்பெரியது. இந்த உம்மத்து சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கி அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்பலாவில் தான் அந்த உம்மத்து வந்து தொலைஞ்சு போச்சு. அப்போ அந்த கர்பலாவுடைய படிப்பினை வந்து இந்த உம்மத்துக்கு மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த லட்சியம், அவர்களுடைய அந்த மிஷன், அவர்களுடைய அந்த உழைப்பு கர்பலாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வீணடிக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டடத்தை பாடுபட்டு தன்னுடைய உழைப்பாலும் சஹாபாக்களுடைய உழைப்பாலும் கட்டினார்களோ அது அன்றைய கர்பலாவில் தரைமட்டமானது. இன்றும் அது வீழ்ந்தபடியே இருக்கு. இந்த சமுதாயம் மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றால், பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பிய அந்த கட்டிடத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் கர்பலாவுடைய ஒரு முக்கியமான படிப்பினை. அதன் காரணமாகத்தான் நம்ம இந்த தொடரை பார்த்துட்டு வரோம். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அது எத்தனையோ வரலாற்றில் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு தியாகம் இது வந்து கிடையாது. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஹிக்மத் வந்து பொதிஞ்சிருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு தெரியணும். குர்ஆனுடைய அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். குர்ஆனுடைய தாவா எதை நோக்கியது, குர்ஆன் எதை நோக்கி அழைக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சாதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லிக்கொண்ட பாடம் வந்து நமக்கு வந்து புரியும். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் ஹலீஃபாக்களுடைய அந்த ஆட்சியும் அந்த காலகட்டத்தையும் நாம் தெரிந்தால் மட்டும்தான் கர்பலா ஏன் நடைபெற்றது, அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்னங்கிறத நாம் வந்து பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் வரலாற்றில் இருக்குது. ஆனால் அதை நம்ப மாட்டாங்க. மக்கள் மத்தியில் நம்ம அந்த வரலாற்று விஷயங்களை எடுத்து சொன்னோம்னா அதை வந்து நம்ப மாட்டாங்க. அதே சமயம் வரலாற்று பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாகவும் எழுதப்பட்டிருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த மௌகிஃப், அதாவது அவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து சரி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, தவறுனும் எழுதப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட பொய்கள் வந்து உண்மையின் மீது வீசப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு கலங்கலான ஒரு பிக்சர் தான் வந்து கர்பலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கணுங்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ரசூலுல்லாஹ் எதற்காக வந்தாங்க, எதற்காக பாடுபட்டாங்க, அவர்களுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதி எந்த அழைப்புக்காக வந்து செலவிடப்பட்டது, அதற்கப்புறம் கலீஃபாக்கள் எதற்காக பாடுபட்டாங்க, சஹாபாக்கள் எதை உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கும்போது தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செயலுடைய அந்த புரிதல் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ அந்த காரணத்தில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது முதல் கலீஃபாவுடைய அந்த காலகட்டத்தை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய தொடர் கிடையாது. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை கூட நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக முழுசாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஷனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அதை மட்டுமே சென்டர் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். அதனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். அப்போ அதே மாதிரி இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இது யாரையும் சிறப்பிப்பதையோ அல்லது இழிவுபடுத்தக்கூடியதோ கிடையாது. இங்கே யாருடைய ஃபஸாயில் பேசுறதோ யாருடைய இங்கே தவறுகளை சுட்டி காட்டுவதோ இங்கே நோக்கம் கிடையாது. மிஷன் அடிப்படையில் ஆன, அதாவது இந்த கலீஃபா கிலாஃபத்து ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இஸ்லாம் வழிகாட்டுது, அந்த அடிப்படையில் எது சரி எது தவறு இதைத்தான் பார்க்க போறோம். அதாவது இஸ்லாம் ஷரியத்துடைய சட்டத்திட்டப்படி ஒரு இஸ்லாமிய அரசு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் தான் கிலாஃபத் என்பதற்கு அளவுகோல்கள் என்ன, அதனுடைய வடிவங்கள் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதே மாதிரி மன்னராட்சிங்கிறது என்ன, அது எப்படிப்பட்டது. அப்போ கிலாஃபத் வேற மன்னராட்சி வேறங்கிறது பிரித்து காட்டக்கூடிய ஒரு ஃபுர்கானாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹாதத் வந்து இருக்கு. அப்போ அது வந்து உம்மத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடியதுங்கிற அடிப்படையில் தான் இந்த அளவுகோல் படி தான் நாம வந்து கொண்டு போறோம். நம்ம வந்து எந்த சஹாபி வந்து அந்தஸ்துல சிறந்தவங்க, எந்த சஹாபி அந்தஸ்துல தாழ்ந்தவங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்ம பட்டியல் போட்டு உட்காரல. இருக்கிற எல்லா சஹாபாக்களுக்கும் எடுத்து இவருடைய அந்தஸ்து என்ன, இவருடைய அந்தஸ்து என்ன, இவருடைய அந்தஸ்து என்னங்கிற பிரித்து பார்க்குற நமக்கு வேலை கிடையாது. அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்ததால், கலீஃபாவாக இருந்ததால், பொது வாழ்க்கை வந்துவிட்டால் அதை வந்து நாம வந்து உரசி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது பத்தி நிறைய முன்னுதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். இந்த பொது வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயான் ஒரு சம்பவத்தில் பண்றாங்க. அந்த நேரத்தில் வந்து முதல் கேள்வி என்ன கேட்கப்படுது, நீங்க போட்டிருக்கிற சட்டை எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறாங்க. அப்போ அதற்கு விளக்கம் முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க பயான் பண்ணுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து கலீஃபாக்களை பார்த்து கேட்க முடியும். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னைக்கு இருக்கு பாருங்க. அப்ப அந்த உரிமை சட்டத்தில் ஆட்சியாளர்களுடைய தகவல்கள் கேட்கப்படும். அதே வந்து என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தகவல் கேட்டால் நான் சொல்லுவேனா? அப்ப நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு விண்ணப்பம் போட்டீங்கனாலே என்ன சொல்லுவாங்க, இது தனி மனித விவகாரம், இது சொந்த விவகாரம், இதில் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லைங்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை தான் வந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படையில், குர்ஆனுடைய அடிப்படையில் எந்த நிலைப்பாடு சரி எந்த நிலைப்பாடு தவறுங்கிறதுக்காகத்தான் நம்ம சுட்டி காட்டுறோமே தவிர மற்றபடி இவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்வதோ இவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த வேலையை நம்ம வந்து செய்யவே இல்லை. தனிநபராக அவர் இருந்திருந்தார்னா ஒரு காலத்திலும் அவர் எப்படி செயல்பட்டாலும், அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும், அவர் என்ன அந்தஸ்து இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல, அதாவது அந்த கிலாஃபாங்கிற அந்த டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருப்பவர்கள்
கண்டிப்பாக அவர்களுடைய செயல்கள் இஸ்லாமிய தராசில் நிறுவப்படும். ஏன்னா நம்ம இஸ்லாம்ங்கிறது ஆட்சி அதிகாரம் சார்ந்ததும் கூட அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். அப்ப அதை பேசும்போது அப்ப நம்ம நபித்தோழர் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு, நபித்தோழர் ஒருவர் செயல்பட்டால் அது இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக அது பார்க்கப்பட வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் 4 கலிஃபாக்களுடைய சுன்னத்தும் நமக்கு கடமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 4 பேருடைய செயல்களும் விமர்சனத்துக்கு வரும். அதாவது விமர்சனம் சொல்லக்கூடாது, ஆய்வுக்கு வரும். இவர்களுடைய வாழ்க்கை, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் தான் இவங்க வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க, எப்படி படுத்தாங்கிறது உட்பட வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரனுடைய வாயிலிருந்து ஒரு பேரிச்சம்பழம் இருந்தா கூட ரசூலுல்லாஹ் அதை எடுத்தாங்க. அதே ஒரு நபித்தோழர் எடுத்துங்க, பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசூல் பண்ணிட்டு வராரு இல்லையா, அந்த வசூல் பண்ணிட்டு வருவார். நமக்கு ஒரு பொருள் எது அன்பளிப்பாக கிடைச்சதுன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, மிம்பரில் போய் சஹாபாக்கள் அழைப்பு விடுத்து பயானாக இவருடைய இந்த செயலை பகிரங்கப்படுத்துவாங்க. அப்போ ஆட்சியாளருடைய செயல்களை பகிரங்கப்படுத்தணுங்கிற ஒரு அழகான முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செஞ்சிருக்காங்க. அப்போ தவறுகள் பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட தவறுகள் அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாம ஒதுக்க முடியாது. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான விவகாரம் சொல்லி விட முடியாது. அது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இருக்கிற செயலா இல்லாத செயலாங்கிறது பார்ப்பது முஸ்லிம்கள் ஒவ்வொரு மீதும் அது கட்டாயமாக இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நம்ம லைட்டா டச் பண்ண உடனே என்ன பண்றாங்க, பதறி அடிச்சுட்டு வராங்க. அப்ப ஏன் பதறி அடிச்சுட்டு வரீங்க, நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்கிறோம். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த செயல்களை பொறுத்த வரைக்கும் கலீஃபா ஆனதுக்கு அப்புறம் புரியுங்களா, அது முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சது நமக்கு தேவையே இல்லை. அவர் எப்படி கலிமாவை சொன்னாருங்கிறதும் நமக்கு தேவையே இல்லை. அந்த கிரேடு கூட ஏன் பிரிச்சோம் அப்படின்னா, அந்த கிரேடுக்குள்ள ஆட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்ப அந்த முதல் 10 பேருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் கிரேடு பிரிச்சுக்கிறோம் சொல்றோமே தவிர வேற எந்த விஷயத்திலும் எல்லாரும் சமம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் எல்லாருமே மற்ற விஷயத்துல சமமா தான் கருதப்படுவார்கள். ஆனால் ஆட்சி விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுதான் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அந்த பிரிவை சுட்டி காட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேட்கிறோம் எல்லாரும் சமம் அப்படிங்கும்போது 6 பேரை மட்டுமே ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் தகுதியும் இருக்குதுன்னு சொல்லி யார் பேசுறா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேசுறாங்க. வேறு யாராவது ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் உரிமை எங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி பேசினா அதை என்ன சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, அவர்களை கொல்லப்பட வேண்டும். அவர்களை கொன்றுங்க, யாராவது நானும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா. அப்போ நாம கேட்கிறோம் ஒரு கேள்வி, சஹாபாக்கள் அனைவரும் சமம் அப்படின்னா ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாக்குரிமையும் பறித்து எந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்கிற அந்த உரிமையை பிடுங்கி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 6 பேருக்கு கொடுத்தாங்களா? அப்ப இந்த அநியாயத்தை சஹாபாக்கள் அனைவரும் பொறுத்து கொண்டார்களா? அப்போ நல்லா புரியுதா இல்லையா, ஏன் வார்த்தையை விளையாட்டு விளையாடுறீங்க? அப்ப இந்த 6 பேருக்கு மட்டும்தான் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இருந்தது. ஆட்சி விவகாரத்தில் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறது பகிரங்கமான விஷயமா இல்லையா? இப்ப சஹாபாக்களை பிரிக்கிறீங்க, அப்ப உமர் ரலியல்லாஹு நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க, ஏன் பிரிச்சீங்க? இத்தனை பேரும் சஹாபா தானே, இவர் ரசூலுடைய மச்சான் தானே, சமுதாயத்துடைய மாமா தானே. அப்ப இது மாதிரியான அந்தஸ்து அவர் இருக்கிறார்ல, அப்ப எந்த அந்தஸ்து இருக்கும்போது ஏன் இந்த 6 பேருக்கு மட்டும் இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க கேள்வி கேளுங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை திரிச்சு மக்களை சும்மா உணர்ச்சிகளை தூண்டி விடுறது. பாருங்க சஹாபாக்களை எப்படி அவமரியாதை பண்ணிட்டாங்க. நம்ம யாரையுமே மதிக்கிறதோ அவமரியாதை பண்றதோ இந்த விஷயத்துல கிடையாது. நீதி நேர்மை அப்படிங்கும்போது எல்லாமே கவனத்தில் கொள்ளப்படும். ஆட்சி அதிகாரத்தில் இவர் கையில் எடுத்ததால் செயல்பட்டதால் நம்ம இவர்களையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா கர்பலாங்கும் போது 20 வருடம் இவருடைய ஆட்சி காலம் வருது. அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரசூலுடைய ஆட்சியை பத்தி பேசணும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியை பத்தி பேச போறோம், உமர் ரலியல்லாஹு ஆட்சியை பத்தி பேச போறோம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியை பத்தி பேச போறோம், அலி ரலியல்லாஹு ஆட்சியை பத்தி பேச போறோம். இது எல்லாமே பேசும்போது மகிழ்ச்சி தான் ஏற்படுது. இவருடைய ஆட்சியை பத்தி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும். இதுல ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ண போறோம். அப்ப இந்த ஆட்சி பேசுறதுக்கு முன்னாடியே ஐயோ இந்த ஆட்சியை பத்தி பேச போறாங்களே, இவங்க பேசுற அந்த விதத்தை பாக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் பேசின விதம் எப்படி இருக்கு, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேச போறோம். எந்த ஒரு வரலாற்று சம்பவத்திலிருந்து எடுத்து ஆதாரம் காட்டல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஹதீஸ்கள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே என்ன பண்றாங்க, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, முன்கூட்டியே இதை எப்படியாவது மக்களை இதை கேட்க விடாம பண்ணிடணும், மோசமா தான் இவங்க பேச போறாங்க அப்படின்ட்டு. நம்ம மோசமாவும் பேசல நல்லவும் பேசல, என்ன இருக்கோ அதை பேசுறோம். இப்ப நாம அதை பேசுறதுக்கு தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இவருடைய ஆட்சியில் நடந்த சில சம்பவங்களை நாம தவறா எடுத்து பேசிட்டோம்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து பேசலாம். இல்ல இவன் சொல்றது தப்பு, இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஸ்டாண்ட் என்ன இருக்கோ அது பேசுங்க. அது வரைக்கும் அதுக்காக தான் நம்ம பதிலும் கொடுக்கறது இல்லை. ஏன் பதில் கொடுங்க அப்படின்னா நம்ம கேட்டு பார்த்தோம். இப்போ இந்த 10 தலைவர்கள் சம்பந்தமா சில விமர்சனங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அதுல பதில் கொடுங்கன்னா அபத்தமான விஷயங்கள் இருக்கு. அது வரலாற்று சம்பவங்களே பாத்தீங்கன்னா மாத்தி பேசுறாங்க. முன்னாடி நடந்த சம்பவத்தை பின்னாடி நடந்த சம்பவத்தோட மேட்ச் பண்றாங்க. எந்த குர்ஆன் ஆயத்துக்கு என்ன விளக்கம்ங்கிறத மாத்தி பேசும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு வேலிடா ஒரு கொஸ்டினே இல்லாத அந்த கொஸ்டின் என்னத்தை போய் பதில் சொல்றது, வெளிப்படையா எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயங்களே மாத்தி பேசும்போது அப்ப அதுல பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கும்போது அதை நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இது ஃபுல்லா இந்த தொடர் முடிகிற வரைக்கும் நாம பதில் சொல்ல மாட்டோம். தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பதில் சொல்லுவோங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். பதில் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ தலைக்கணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி தலைக்கணம் இருக்கு, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிற தலைக்கணம் இருக்கிறது. நமக்கும் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது, நமக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம எடுத்து மக்கள் மத்தியில் வைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம ஆலிமுன்னு கிளைம் பண்ணிக்கல, நம்ம கிட்ட தான் கல்வி கத்துக்கணும், நான் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கவே இல்லை. என்னுடைய ஒரு தரப்பையும் கேளுங்கள் அப்படிங்கிறோம். நான் சொல்றதையும் கேளுங்கிறோம். நான் சொல்றதே கேளுங்கன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. நாம சொல்றதையும் நான் என்னுடைய வார்த்தைகளை விட்டுருங்க, நாம காட்டக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் எடுத்துக்கோங்கிறோம். அப்ப இதுல கூடுதலா இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையான காலகட்டங்கள் வருது இல்ல, அதுல ஒரு செய்தி கூட வரலாற்று செய்தி நம்ம காட்ட மாட்டோம். அதே மாதிரி ஒரு செய்தி கூட பலவீனமான ஹதீஸை நம்ம காட்ட மாட்டோம். ஏன்னா பலவீனமான ஹதீஸ்கள் சில விஷயங்கள்ல நம்ம குறிப்பிடுறோம், இது பலவீனமான ஹதீஸ் தான், ஆனாலும் இந்த விஷயத்தில் அதை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்புகள் சார்ந்த விஷயத்திலும் நடந்து முடிஞ்ச முன்னறிவிப்புகள் சார்ந்த விஷயத்திலும் வேறு சில விஷயங்களும் நம்ம சுட்டி காட்டியிருப்போம். ஆனா சரி தவறு அப்படிங்கிற அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்ப சஹாபாக்களுடைய செயல்கள்ல எந்த இடத்துல சரியா நடந்தது, எந்த இடத்துல தவறா நடந்ததுங்கும் போது அந்த அவர்களுடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டும் பட்சத்தில் அந்த நேரத்தில் சரியான செய்திகளை மட்டும்தான் நாம சொல்லுவோம். எந்த இடத்திலும் பலவீனமான ஹதீஸும் வராது, வரலாற்று சம்பவங்களும் வராது. இதங்கிறத இந்த கேரண்டி வந்து நம்ம சொல்றோம். அதுல ஹதீஸ்க்கு விமர்சனமே இல்லாத நாசிருத்தீன் அல்பானியா இருக்கட்டும், ஷோயப் அர்னோத்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய உலமாக்கள் சனதை சரி காண்ட அந்த செய்திகளை மட்டுமே தான் முஆவியா ரலியல்லாஹு விஷயத்துல வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அந்த குழப்பங்கள் விஷயத்திலிருந்தும் நாம வந்து எடுப்போம். அதே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இவர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வரலாற்று சம்பவங்கள் இருந்தும் சில விஷயங்கள் எடுத்து காட்டுவோம். அதுவும் எல்லாரும் ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்குமே தவிர கான்ட்ரோவர்ஷியல் விஷயமா இருக்கும் போது கண்டிப்பாக அதை வரலாற்றிலிருந்து நம்ம காட்டவே மாட்டோம்ங்கிறத சொல்லிக்கிறோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹதீஸ்கள்ல ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது, எல்லாமே விட்டு விட்டா அப்படி தான் கிடைக்குதே தவிர ஒரு சம்பவம் வந்து ஒரு கோர்வையாக முழுமையாக அது வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் சில இடங்களில் மட்டும் என்ன பண்ண போறோம், வரலாற்று செய்திகள் இருந்தும் நம்ம வந்து காட்ட போறோம். ஆனா எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஒரு விமர்சனமா இருக்காது, அது ஒரு பிக்சர் புரிய வைக்கிறதுக்காக இருக்குமே தவிர அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியலா எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம், கருத்து முரண்பாடு கொண்ட விஷயமா அது இருக்காது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த சம்பவங்களை வந்து தொடர்ச்சி வந்து பார்ப்போம். இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சி செய்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான். மொத்தமாகவே ஒரு 2 வருடங்கள் மட்டும்தான் நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அப்போ அந்த 2 வருடத்தில் நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஒரு 3-4 பெரிய சம்பவங்கள் அப்படி மட்டும்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அது ஒவ்வொன்றிலும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படிப்பினை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான வாத்தியார், ஒரு திறமையான ஆசிரியர் சமுதாயத்துக்கு பாடம் நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, உலகத்தில் எல்லாருடைய ஈமானும் ஒரு தட்டில் வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் ஒரு தட்டில் வச்சோம்னா அபூபக்கருடைய கணத்துரும் அப்படின்ட்டு அந்த வித்தியாசத்தை அவருடைய எல்லா செயல்களும் பார்க்க முடியும். எல்லா விஷயங்களையும் பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்கும், மற்றவங்க எல்லாருடைய ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்கும். ஒட்டுமொத்த இஜ்மான்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு மக்களுடைய மனிதர்களுடைய இஜ்மா ஒரு பக்கம் இருக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அபூபக்கர் தான் சரி. ஏன் அப்படின்னா ரசூல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ அலி ரலியல்லாஹு அந்த போர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சரி தவறுலாம் நாங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னா போய் சொல்றாங்கன்னு இருக்கும். எப்பயுமே பாருங்க, இந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பேண போறோம், சஹாபாக்களுடைய மதிப்பை உயர்த்த போறோங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரசூல்லாவுடைய கண்ணியத்தை குறைக்க போறாங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா ரசூல்லா தெளிவா ஒரு விஷயத்தை இது சரியான விஷயம், இது தவறான விஷயம் சொல்லி காட்டினா பிறகு எது சரிங்கிறது தெரியல. அலி ரலியல்லாஹு அவர்கள் செய்தது சரியா இருக்கலாம், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் செய்தது சரியா இருக்கலாம்னு என்ன அர்த்தம், நீங்க பேசுறது பொய்யா இருக்கலாம்னு அர்த்தம். என்ன மீனிங்னா ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த 3 போர்களையும் இவர் பக்கம் தான் ஹக்கு, இவரை எதிர்த்து நின்றவர்கள் தவறு. அவங்க சொர்க்கவாசிய நரகவாசி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் கிடையாது. ஒரு சொர்க்கவாசி ஒருத்தர் செய்யற செயல் எல்லாமே சரியாகவும் ஆயிராது. ஒரு சொர்க்கவாசின்னு ஆயிருச்சு, அப்ப அந்த அவருடைய செயல்கள் எல்லாமே சரின்னு ஆயிருமா? அப்ப பத்ரு போர்ல கலந்துகிட்டவங்களுக்கு சொர்க்கம். அதே அவங்க என்ன பண்றாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு கடிதம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் எழுதி அனுப்புறாங்க. அப்ப இந்த செயல் சரியானதா தவறானதா? தவறானது. ஆனா ஆளு சரியானவர், அவர் சொர்க்கவாசி, அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இஸ்லாமிய அரசாங்கத்துடைய ஒரு ரகசியத்தை எழுதி கொடுப்பது குற்றம். இந்த இடத்துல அந்தஸ்து பேசினா நீங்க குற்றவாளி. இந்த இடத்துல அந்தஸ்து யாரெல்லாம் பேசுறாங்க, இவரெல்லாம் பத்ர் போர்ல கலந்துகிட்டவர்கள், இவர்கள் இப்படி செய்தால் செயல் சரின்னு சொல்ல முடியாது. இந்த செயலை பொறுத்த வரைக்கும் குற்றம், இவருடைய அந்தஸ்து தனி, அது இவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது. அதே தான் நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன பண்றாங்க, செயல்களை பேச போனா அந்தஸ்து கொண்டு வராங்க. நம்ம அந்தஸ்து பிரிச்சு பார்க்குற வேலை நமக்கு தேவையில்லாத வேலைங்கிறோம். இவர் என்னதான் சிறப்புக்குரிய இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா தனிநபர் விவகாரம் இருக்கு பாருங்க, அது வந்து பரிசீலனைக்க வராது. அவங்களுக்கும் அவர் மனைவிக்கும் நடந்த விஷயம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள நடந்த விஷயம், அவருடைய வியாபாரத்தில் நடந்த விஷயம் வந்து நமக்கு அது தேவையே கிடையாது. நமக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்லாம் எந்த ஆட்சி அதிகாரம், அதாவது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிலாஃபத் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்குள்ள வரக்கூடிய சரி தவறுகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிச்சு பார்க்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில் இதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சொர்க்கவாசி என்பதனாலவோ அவர் மிக சிறந்த ஒரு நபித்தோழர் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, ரசூல்லா இவருக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசூல்லா இவருடைய செயல்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இவர் தான் ஈமான்ல டாப். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாலும் அபூபக்கர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு தான் ஏன் ஓட்டுன்ட்டாங்க. மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போனா அபூபக்கர் இந்த பாதையில போனா நான் அபூபக்கர் போற பாதையில தான் போவேன் ரசூலா சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையுடைய சம்பவங்கள் இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை வந்து நடத்துறாங்க.
இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பாருங்க, இந்த சமுதாயத்துடைய உலமாக்கள் அறிஞர்கள்னு சொல்லிக் கொள்பவர்கள், உண்மையிலே அறிஞர்கள், பெரிய அறிஞர்கள், முன் சென்ற உலமாக்கள், அவங்களுக்கு யாருக்குமே கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. அவர்கள் தெள்ள தெளிவாக பாடம் நடத்திட்டு போனாங்க. ஆனால் இன்று பூமியில் இருக்கக்கூடிய உலமாக்கள்ல நிறைய பேர் தாங்கள் தான் அறிஞர்கள் அப்படின்னு அழைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாம் வந்து எந்த வகையான ஆட்சி முறையை கொண்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இஸ்லாம் எந்த வகை ஆட்சியை வந்து சரி காண்கிறது? மன்னர் ஆட்சியா, அல்லது ஜனநாயக முறை ஆட்சியா, அல்லது சர்வாதிகார ஆட்சியா, என்ன மாதிரியான ஆட்சியை வந்து இஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது? கிலாஃபத்து பேசுதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பேசுது. எப்படி? எல்லாமே பேசுது. கிலாஃபத்து சிறந்தது. எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து வாழ்றதை பத்தி இஸ்லாம் பேசுது. திருமணம் சிறந்தது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆணும் கூடுறது தான் ஹராமு, பெண்ணும் கூடுறது தான் ஹராமு. ஒரு குடும்ப வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தா ஹலாலு, அதுல திருமணம் முடிச்சு ஒன்று கூடுனா சிறந்தது, மற்றது எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயலோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆட்சி முறையும் இஸ்லாம் வந்து சரி காண்டுது, அதுல கிலாஃபத் என்பது கொஞ்சம் கூடுதல் சிறப்பானதுங்கிறாங்க. இது கிடையாது, இது தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிஃபா தான், அவர் கிலாஃபத் முறைங்கிற அந்த ஆட்சி மட்டும் தான் இஸ்லாம் அங்கீகரிக்கும் ஆட்சி, மற்ற அனைத்து ஆட்சி முறைகளும் பாத்திலானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு மூமினான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஃபத்வாவா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப ரசூலுல்லாஹ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, இஸ்லாம் எந்த ஆட்சி முறையை வந்து சொல்லுது அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வந்து ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவன என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் கலீஃபாவே, அல்லாஹ்வின் பிரதிநிதியே என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இல்ல அப்படி கூப்பிடாதீங்க, நான் அல்லாஹ்வின் தூதருக்கு தான் கலீஃபாவே தவிர அல்லாஹ்வுக்கு கலீஃபா நான் கிடையாது, நான் அப்படி கூப்பிடுவது தான் எனக்கு வந்து விருப்பமானது என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 3 முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்க அப்படின்னா அஹமதுல 56வது செய்தியாகவும், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாங்கிற அந்த கிதாபுல 38,203வது செய்தியாகவும் இருக்கு. இது சொல்றாங்களா எந்த ஆட்சி முறை வந்து இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குது, எது வந்து ஆட்சி முறை இல்லைங்கிறது. இங்க மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கலீஃபாங்கறாங்க, கலீஃபத்துல்லா அப்படிங்கறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன கலீஃபத்துல்லான்னு சொல்லாதீங்க, கலீஃபத்துர் ரசூல் அப்படின்னு கூப்பிடுங்க, ரசூலுடைய பிரதிநிதின்னு கூப்பிடுங்க. இந்த இடத்துல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன இருந்துச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபத்துல்லாவா கலீஃபத்துர் ரசூலாங்கிறதா இருந்துச்சே தவிர மன்னரா கலீஃபாவா அப்படிங்கிறது ஒருபோதும் இருக்கவே இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்க, என்ன சொல்றாங்க, ரசூலா எங்கேயாவது வந்து தன்னை கலீஃபான்னு சொன்னிக்கலாங்களா சொல்லி கேட்கறாங்களா? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய சுன்னத் நம்ம மேல கடமை தானே. அப்ப ரசூலாவை அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, கலீஃபத்துல்லான்னு திட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப தெளிவா சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க, மாற்றி திசை திருப்பி விடுறாங்க. இது மாதிரியான செயல்கள் வந்து இது வந்து ரொம்பவும் வந்து தவறான செயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது என்ன கலீஃபத்துல்லா கலீஃபத்துர் ரசூல், இதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு என்ன வித்தியாசங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மன்னர் ஆட்சிக்கும் கலீஃபாவுக்கும் உண்டான கலீஃபத்துர் ரசூலுக்கும் உண்டான அந்த வித்தியாசங்கள் எல்லாமே நமக்கு கிளியரா புரியும். இப்போ இந்த இடத்துல நான் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில சின்ன சின்ன சம்பவங்கள் இது மாதிரி 1-2 ஹதீஸ் தான் கிடைக்குது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி மிக ஆழமான படிப்பினை இருக்கு. ஏன்னா இதுதான் பேஸ், இந்த அடித்தளம் தான் கிலாஃபத்துக்கான அடித்தளம். இவர்களைத்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, உரைகளாக பயன்படுத்த போறீங்க. அப்ப அதனால இதை வந்து கொஞ்சம் நல்லா கவனமா பார்க்கணும். இந்த இடத்துல டக்கு நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா போன தடவை பயான் பேசும்போது சம்பவங்கள் அதுல ரொம்ப கம்மியா இருந்தது, விளக்கங்கள் வந்து அதிகமா இருந்தது. இந்த இடத்துல வந்து விளக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம டெப்தா தான் பார்க்கணும். ஏன்னா இது காட்டாதனால கண்ணா மூச்சு காமிச்சிடுறாங்க. இப்போ முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பொதுவாக ஒரு கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. மெஜாரிட்டி மக்களுடைய சிந்தனை என்ன, இந்த ஆட்சி முறையை இஸ்லாம் வந்து சரி காணுது, எது தவறுங்கிறதையே கூட உணராத ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வந்து சமுதாயம் நின்றுட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அப்ப நபியுடைய கலீஃபாவுக்கும் அல்லாஹ்வுடைய கலீஃபாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே அதையும் பிரிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பயான் ஆரம்பத்தில் பண்றாங்க, இது பெரிய பயான், இன்ஷா அல்லாஹ் விரிவாக கடைசியில் பின்னாடி பார்ப்போம். அவருடைய ஒரு சின்ன அந்த ஷார்ட் பகுதி மட்டும் சொல்றேன். மக்களே, நான் இந்த கிலாஃபத்தை வேறு ஒருவர் ஏற்றால் நன்றாக இருக்கும் என்றே நான் விரும்பினேன். இதன் பாரத்தை வேறு ஒருவர் சுமந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தால் அதை நான் தாங்க மாட்டேன். அதாவது இந்த நேரத்தில் நான் இந்த பொறுப்புக்கு வர்றது ஒரு காலத்தில் நான் விரும்பல. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வோட என்னை கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா போன வாரம் பயான் ஜும்மா பயான் யார் பண்ணா, அல்லாஹ்வுடைய தூதர் பண்ணாங்க. இப்போ எனக்கு இந்த வாரம் பயான் யார் பண்ண போறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு பயான் பண்ண போறாங்க. 2 பயானுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும், பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்கு. அது வஹி அடிப்படையில் பேசக்கூடிய பயான், ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாத பேசக்கூடிய பயான். அப்போ அது அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் தாங்க மாட்டேன். ஏன்னா இவரை விட இவர் பெட்டர்னு எந்த காலத்திலேயே வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பரவாயில்லப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இப்படி இருந்துச்சு, அதை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அப்போ எல்லா நேரத்திலுமே இந்த இடத்துல என்ன மாற முடியும்னா, இந்த விமர்சனம் மட்டும் தான் பண்ண முடியும். அவருக்கு இவர் கொஞ்சம் கம்மி தான், அவருக்கு இவர் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல வேண்டியது வரும். அதனாலேயே நான் வந்து இந்த பொறுப்புக்கு வர்றதை நான் விரும்பல. இந்த இடத்துல அந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது, கம்மி விடுங்க, சமமாக கூட என்னால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அது காரணம்னு சொல்றாங்க.
நான் அதை தாங்க மாட்டேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதோ வானத்திலிருந்து வஹி இறங்கி கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஷைத்தானிடம் இருந்தும் பாதுகாப்பும் பெற்றிருந்தார்கள். ரெண்டு செயல்களை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எனக்கும் ரசூலுல்லாஹுக்கும் வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, அதனால என்னை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னால் நான் நொடிஞ்சு போயிடுவேன், நான் நொந்து போயிடுவேன். அதனால வந்து வித்தியாசம் புரிஞ்சுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கலீஃபாவுக்கும் நபியுடைய கலீஃபாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஷைத்தானுடைய பாதுகாப்பு வந்து அல்லாஹ்வுடைய கலீஃபாவான ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வஹியுடைய அந்த வழிகாட்டுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் ஒரு தவறான முடிவு எடுத்தாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்கள இழுத்து பிடிச்சிருவான். இப்போ உதாரணத்துக்கு அந்த பத்ர் போருடைய அந்த கைதிகள் விவகாரம் எடுத்துங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்க, கைதிகளை வந்து விடுவிச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லி விடுவிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான், இது தவறான முடிவு, இது வந்து இப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த இடத்துல வழிகாட்டுறான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அது பண்ணிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு அந்த அகல் போருடைய அந்த காலகட்டம் எடுத்துங்க. அகல் போரில் அந்த கூட்டுப்படையினர் திரும்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் ட்ரெஸ் அந்த போர்க்கவசம்லாம் களைஞ்சிட்டு குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ ஜிப்ரீல் எல்லாம் வர்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டீங்க, நாங்க மலக்குகள் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டாம வச்சிருக்கோம், வாங்க பனு குறைலாவை போய் சந்திக்கணும்ல, அந்த துரோகம் பண்ண அந்த யூத கூட்டம் இருக்குல்ல அவங்கள சுற்றி வளைக்கணும்லங்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அவசர அவசரமா சஹாபாக்களுக்கு நீங்க அசர் தொழுகை கூட தொழுக வேண்டாம், அங்க போயிட்டு ஸ்பாட்டுக்கு போய் முதல்ல போய் சேருங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வானத்துடைய வழிகாட்டுதல். அப்போ இது மாதிரி இப்போ இது இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் பனு குறைலாவை அப்படியே விட்டுருப்பாங்க, இவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும், பனு குறைலா மறுபடியும் தலை தூக்குவாங்க, ஏதோ ஒரு ஃபித்னா பண்ணுவாங்க. அப்போ ஆட்சியாளர் மேல என்ன விமர்சனம் வரும், இல்ல நம்ம வந்து அகல் போர் முடிச்சுட்டு அப்பயே நேரா போய் அடிச்சிருக்கணும்னு. அப்போ அபூபக்கர் அந்த இடத்துல இருந்தால் இதுதான் நடந்திருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் வஹியுடைய வழிகாட்டுதல் ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துல வச்சும் புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய கலீஃபா வேற, நபியுடைய கலீஃபா வேற அப்படிங்கிறது இந்த இடத்துல மெயினாக புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு அபத்தமான கேள்வி வருது அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொல்றாங்க, கலிஃபத்துர் ரசூல் கலிஃபத்துர் ரசூல் கலிஃபத்துர் ரசூல்னு திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க. வாழ்க்கை பூரா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபாவேம்பாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொல்லுவாங்க, கலிஃபாவே கலிஃபாவே கலிஃபாவேன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல என்ன டவுட் இவங்க கிளப்பி விட்டுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்த்து சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும்போது யாராவது கலிஃபான்னு சொன்னாங்களா அப்படின்னு. எப்படி கலிஃபான்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பல பதவிகள் இருந்துச்சு. கலிஃபாங்கிற அந்த ஒரு பதவியும் இருந்துச்சு, நபிங்கிற ஒரு பதவியும் இருந்துச்சு, ரசூலுங்கிற ஒரு பதவியும் இருந்துச்சு. எல்லாத்தோட டாப் மோஸ்ட் பதவி அது ரசூல். அப்போ ரசூலுல்லாஹ் தானே கூப்பிடுவாங்க. அப்போ கலீஃபாவோட மேஜரான பதவி ரசூலுல்லாஹ் கையில இருந்ததுனால அதனால ரசூலுல்லாஹ்னு கூப்பிடும்போது கலீஃபா அதுக்குள்ள இன்க்ளூடா இருக்கிறதுனால என்னாச்சு, ரசூலுல்லாஹ் யாரு, கலீஃபா. யார் கலீஃபான்னு அபூபக்கர் கூட இருந்த நெருங்கிய தோழர் அவங்க சொல்லிட்டாங்களே, அப்போ வேலையே முடிஞ்சது. இனி வந்து இந்த ஆராய்ச்சிக்கே வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் மன்னரா கலீஃபாவா ஆட்சியாளரா என்ன அப்பெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. ரசூலுல்லாஹ் கலீஃபா தான், அதுவும் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அல்லாஹ் சொல்றான்ல, பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு. அப்ப அதுக்குடைய டெப்த் வேறன்னு வச்சுங்க. இந்த இன்ஷாஅல்லாஹ் இந்த மன்னராட்சியும் கலீஃபாவுங்கிற அந்த ஒரு இதே வந்து அது தனியாகவே ஒரு பட்டியலை போட்டு இன்ஷாஅல்லாஹ் அது ஒரு தனி பயான ஒரு விரிவா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது இன்ஷாஅல்லாஹ் பண்ணுவோம் இந்த கர்பலா தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அல்லது அலி ரலியல்லாஹு அந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம விளக்கிட்டே இருப்போம். இப்போ கிலாஃபத்து முலுக்கியத் அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா மௌதூதி ஒரு புக் எழுதினார். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த புக்கில் வந்து அவங்க விரிவாக சொல்லியிருப்பாங்க, அபூபக்கருடைய ஆட்சியில் கிலாஃபத்தில் இப்படி இப்படி இருக்கும், மன்னர் ஆட்சியில் இப்படி இப்படி இருக்கும். பாருங்க, அபூபக்கருடைய ஆட்சியில் இந்த விஷயத்தில் இவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது, முஆவியா அவர்களுடைய ஆட்சியில் இந்த விஷயத்தில் இவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது, இதற்கும் உள்ள வித்தியாசம், இதற்கும் உள்ள வித்தியாசம், இதற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டு இது எல்லாமே அப்படியே பிரித்து காட்டுறதுக்கு உண்டான ஒரு தனி புக்காக தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த புக்கை வாங்கி பாருங்க இன்ஷாஅல்லாஹ் அது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். அப்போ அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ வேணால் அது பெருசாக பண்ணி போட வேண்டியது இருக்குது. அது லாஸ்ட்டில் பண்ணுவோம், கர்பலா முடிச்சு தான் பண்ண முடியும். அப்போ அதை வந்து இன்ஷாஅல்லாஹ் அது லாஸ்ட்டில் வந்து பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தன்னை கலீஃபா என்று அழைக்கப்படவில்லை என்றால், ரசூலுல்லாஹ்ங்கிற உயர் பதவி அவர்களுக்கு இருந்ததுனால அதுக்கு மேல ஒரு பதவி, மேல் பதவி படிச்சவங்க தானே அதுதானே கேட்போம். ஒரு ஆள் இருக்காரு, 10th படிக்கிறாரு. 10th படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்னப்பா படிச்சிருக்கீங்க, 10வது படிச்சிருக்கேன் பாரு. +2 படிச்சிட்டாருன்னா 10வதும் தான் படிச்சிருக்கா, ஆனா 10வது சொல்லுவாரு, 12வது படிச்சிருக்கேன் பாரு. அப்போ 11 கிளாஸை விட்டுருவாரு. அதே அவர் டாக்டர் படிச்சிட்டாரு, இப்போ என்ன பண்ணுவார், நான் +2 படிச்சேன் பாரா, அது சொல்ல மாட்டாரு, டாக்டர் பாரு. அப்போ எந்த உயர் பதவி இருக்கோ அந்த உயர் பதவி தான் சொல்லி காட்டப்படும். அப்போ அது தாழ்ந்த பதவி. எது கலிஃபத்துல்லாங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் விட சின்ன பதவி அது. அப்போ அந்த சின்ன பதவி, ஏன்னா ஒரு சாதாரண வஹி இல்லாத ஒரு மனிதர் கூட என்னவா இருக்க முடியும், கலீஃபாவா இருக்க முடியும். ஆனா ரசூல் வஹியோட தொடர்பு இருக்கக்கூடியவர், வானத்துக்கே போய் பிரயாணம் செய்து வந்திருப்பவர். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது தான் மிகப்பெரிய உச்சப்பட்ட அந்தஸ்துங்கிறதுனால அதுதான் தன்னை ரசூலா வந்து அந்த பெயரால் தான் அழைக்கப்பட்டார்களே தவிர அதனால தான் கலீஃபா என்று அழைக்கப்படவில்லை. இதுலயும் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை இருக்கு. இதை வந்து சாதகமா தங்களுக்கு பயன்படுத்தி மறைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கலீஃபா என்பதை மறைக்கிறார்கள். இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியாக வந்து இதை நம்ம வந்து பார்க்க வரோம். அப்ப இது மாதிரியான விஷயங்களை முஸ்லிம்கள் வந்து ஊடுருவி பார்க்கணும். சும்மா வெறுமனே வந்து அவங்களுடைய அந்த பிரிவை சார்ந்த உலமாக்கள் பேசுறது மட்டுமே நம்பிட்டு இருந்துட்டு சிந்திக்காம நம்ம கவனிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ்விடத்துல தான் நம்ம போய் பதில் சொல்லணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இங்க மன்னர் அப்படிங்கிறது இங்க இஸ்லாமிய ஆட்சியில பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. மன்னர் என்று யாராவது அழைச்சிருக்காங்களா, அதை வந்து யாராவது சரி கண்டு இருக்கிறார்களா, எங்கேயாவது எந்த உலமாவாவது மன்னர் என்றும் அழைத்துக் கொள்ளலாம் ஒரு ஃபத்வா காட்டு.
இதே நபிஸ்ல இப்ப திருப்பி கேட்கறாங்களா கலீஃபான்னு ரசூலா எங்கேயாவது சொல்லிட்டாங்களான்ட்டு, அதே நம்ம திருப்பி கேட்கிறோம் ரசூலா எங்கேயாவது மன்னர்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிக்கலாம். அப்போ மன்னருங்கிற பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில செய்திகள் வந்து கிடைக்குது. அந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது அதான் சொல்றோம் இல்லையா, செய்தி சும்மா அப்படி படிச்சுட்டு கடந்து போகக்கூடாது. அதோடைய வெயிட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது மன்னருங்கிறது எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை. இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. பின்னாடி வந்து ரசூலா அல்லாஹ் என்ன பண்றான், அதை வந்து தடை செஞ்சிட்டான். இது அல்லாஹ்வுடைய இது சுன்னத்து, இது வந்து நம்ம இது பண்ண முடியாது. அது எப்படி முன்னாடி அனுமதிப்பான்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா மார்க்கத்தில் கொஞ்சம் வந்து ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முன்னாடி சென்ற சமுதாயங்களுக்கு சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது, நமக்கு என்ன ஆயிரும், அது ஹராம் ஆயிரும், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய செயலாயிரும். அந்த அடிப்படையில் மன்னருங்கிற அந்த ஆட்சி முறை யூசுப் நபி காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீஃபா ஆயிட்டாங்களோ அதற்கு பிறகு மன்னர் ஆட்சி என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாதுங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஹதீஸ் பாருங்க, அந்த ஹதீஸை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் மன்னர் ஆட்சிங்கிறது எவ்வளவு டேஞ்சரானதுன்னு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, மிம்பர்ல நின்னுக்கிட்டு பயான் பண்றாங்க. முஸ்லிம்ல 5375 76 77 மூணு இடத்துல வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான். பிறகு அல்லாஹ் தனது வலக்கரத்தில் எடுத்துக்கொள்வான். பிறகு நானே அரசன், பூமியின் அரசர்கள் எங்கே, அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே. அரசருக்கு டெஃபினேஷன் பாருங்க, அடக்குமுறை செய்பவர்கள், ஆணவம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது விரல்களை மடக்கிவிட்டு பிறகு அதை விரித்தார்கள். அல்லாஹ் இப்படி பண்ணுவான், அதை அப்படியே ரசூலுல்லாஹ் செஞ்சு காமித்து இதை கூறுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த சொற்பொழிவு மேடை கீழே அசைந்து நடுங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து என் மீது கீழே விழுந்து விடுமோ என்று எனக்கு நாள் கூறிக்கொண்டேன். அந்த அளவுக்கு அது ஆடிக்கொண்டிருந்ததுங்கிறாங்க. இது ஏன் கூறுங்கிச்சுன்னு பாருங்க, அதுக்கு பின்னாடி தான் மன்னராட்சி எது, கிலாபத் எதுன்னு புரியும். மன்னர்னு சொல்லிக்கிட்டவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், பூமி கையில் எடுத்துக்கிட்டு மன்னர்கள்லாம் வெளியே வாங்கடா, அடக்குமுறை செஞ்சவங்களா வெளியே வாங்கடா, ஆணவக்காரங்களா வெளியே வாங்கடான்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும்போது பூமி வந்து அல்லாஹ் அந்த கோபம் அல்லாஹ் எப்படி இருப்பான் அதை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பயந்தாங்க பாருங்க. அதுதான் மன்னராட்சி. என்ன மன்னராட்சியுடைய ஃபத்வா, அது ஏன் அந்த மிம்பர் குலுங்கிச்சு, ஏன் ரசூலுல்லாஹ் நடுங்கினாங்க, ஏன் அந்த கீழே பார்த்துட்டு சாபி என்ன சொல்றாங்க, இந்த பயான் பண்ணும்போது நடுங்கிச்சுனாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய மிம்பர்கள் நடுங்க மாட்டேங்குது, ஜாலியா உட்காந்துட்டு மன்னராட்சியும் கூடும் கிலாஃபத்தும் கூடும்னு பேசுது. அப்போ அல்லாஹ் தான் மன்னன். நீங்க இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துக்கு பிறகு, இதை வேணா ஒரு 10 வாட்டி அல்ல 100 வாட்டி எழுதி வச்சுக்கங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு பிறகு, இதுக்கு அப்புறம் நீங்க மன்னராட்சி சரின்னு காட்டுங்க. கொண்டு போய் எங்கெங்கயோ ஃபிட் பண்ணாதீங்க. இது இந்த காலத்தில் நடந்துச்சு, அந்த காலத்தில் நடந்துச்சு, இந்த நஜ்ஜாஷிங்கிற ஒரு மன்னர் வந்து நல்ல மன்னர்னு சொன்னாங்க, இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, பின்னாடி வந்த 4 கலீஃபாக்கள் செஞ்சாங்களா, இதை காட்டுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறத காட்டுங்க. கொண்டு போய் எங்கெங்கயோ ஃபிட் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அது தொடர் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எங்கெங்க ஃபிட் பண்றாங்க, என்னென்ன இதுக்கு மறுப்புவாதங்கள் செய்யப்படுது, எல்லாத்துக்குமே பதில் கொடுப்போம். கேட்டா என்னங்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு வந்தாங்களா, இது மன்னராட்சியம். அப்ப இதை என்ன சொல்றீங்க, அதான் சொல்றீங்க. கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற மாதிரியே தெரியல. பேசுற ஆட்கள் மனசாட்சிங்கிறதே இல்ல. அலி ரலியல்லாஹு எப்படி தன்னுடைய மகனை தான் தேர்ந்தெடுத்துட்டு போனாங்களா? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஹசன் ரலியல்லாஹு அவர்களை. மக்கள் பார்த்து அப்பாவையும் தேர்ந்தெடுக்கலாம், மகனையும் தேர்ந்தெடுக்கலாம். அப்பாவுக்கு அப்புறம் மகன் வரவே கூடாதுன்னு என்பது கிடையாது. அது மக்கள் தேர்வா இருக்கணுமே தவிர தந்தையுடைய தேர்வா இருக்கக்கூடாது. எப்போ தந்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அதுக்கு பேர் என்னது, மன்னராட்சியுடைய கணக்கா வந்துடும். அதேதான் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவருடைய அந்த கலீஃபா கிலாபத் வருது, அவரை நம்ம கலீஃபான்னு சொல்றோம். அங்கே ஒரு வார்த்தை விளையாட்டு. அது இப்படி அவரும் வந்து வாரிசு முறையில் தானே ஆட்சி பெற்றார். வாரிசு முறையில் ஆட்சி வாங்கினாரு. என்ன பண்ணாரு, ஆட்சி வாங்கி வாங்கினோடனே ராஜினாமா பண்ணாரு. அரசாங்கத்துடைய சொத்துக்களை எல்லாம் வெளியே கொடுத்தாரு. நான் வந்து இந்த ஆட்சியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த ஆட்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் விலகிட்டாரு. அதற்கப்புறம் மக்கள் அவரை என்ன பண்றாங்க, மறுபடியும் இல்ல நீங்க கலீஃபாவாக இருந்துக்கன்னு சொல்லி பையத்து செஞ்சாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்றோம். அப்ப அந்த மன்னராட்சி அவர் தூக்கி எறிஞ்சாரு. அதுதான் யசீத் எடுத்துங்க, யசீதுடைய மகனுக்கு அந்த ஆட்சி போகுது. யசீதுடைய மகன் என்ன சொல்றான், இந்த அநியாயக்கார மன்னராட்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்படி இன்னைக்கும் பாருங்க, ஷியாக்கள் பாருங்க, யசீதுடைய மகனை வந்து மதிப்பாங்க, யசீதை வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க, யசீதுடைய மகனை வந்து மதிக்கிறாங்க. அதாவது எதுக்காக சொல்றேன்னா, சுன்னத் ஜமாத்துடைய ஆலிம், சுன்னத் ஜமாத்துடைய மதிக்கக்கூடிய நபர்கள்ல யசீது கிடையாது, ஆனா யசீதுடைய மகன். ஏன்னா மன்னராட்சி, ஐயோ இந்த அநியாயத்துக்கு நான் தலைமை தாங்க மாட்டேன், இந்த கொடுமையில நான் பங்கெடுத்துக்க மாட்டேன். இப்போ பங்கெடுத்துனா என்ன ஆயிருப்பார் அவரு அப்படின்னா, அல்லாஹ் நாளைக்கு பூமியை எடுத்து கையில வச்சுட்டு மன்னர்லாம் வெளியே வாங்கடான்னு சொல்லி கூப்பிடுவான்ல, அந்த நேரத்தில் இவரும் ஆஜராக வேண்டிய தேவை வரும். அடக்குமுறையாளர்கள் எங்க அப்படிங்கிற அந்த கணக்கில் இவரும் வர வேண்டியது வருங்கிறது இவங்கெல்லாம் பயந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் மன்னருங்கிற அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இங்க வெறும் மன்னன் அல்லாஹ் தான். இங்க வானம் குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது, அவனே அரசன், அவனே இதுண்டு, அவன் தான் அரசன், அவனுக்கு மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முழு அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அதுல மன்னருங்கிறத பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல யாரு, அல்லாஹ். அப்ப அந்த மன்னனின் சொல்படி ஆட்சி நடத்துறவனுக்கு பேர் யாரு, கலீஃபா. அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அப்ப மன்னன் கிட்ட இருந்து உத்தரவு வரும். மன்னருங்கிறவன் அரிசில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் வந்து பூமிக்கு உத்தரவு போடுவான். அந்த உத்தரவுகளை நிறைவேற்றுபவன் யாரு, கலீஃபா. அதனாலதான் ரசூலுல்லாஹ் யாரு, அல்லாஹ்வுடைய கலீஃபா. அந்த உத்தரவுகளை நேரடியாக வாங்கியதால் அவர் யாரு, அல்லாஹ்வுடைய கலீஃபா.
இவர் அந்த உத்தரவுகளை நமக்கு ரசூலா வாங்கி கொடுத்துட்டாங்க, அனைத்து துறைகளிலும் வழிகாட்டி விட்டார்கள். இப்போ நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு வஹீயுடைய அந்த தொடர்பு தேவையில்லை, போதுமான அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிட்டாங்க. இன்னைக்கு நாம நபியுடைய கலிஃபாவாக இருந்து ஆட்சி செய்தாலே போதுமானது. அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அபூபக்கர் என்ன ஆயிட்டாங்க, நபியுடைய கலிஃபா ஆயிட்டாங்க. அப்ப மூணையுமே நல்லா பிரிச்சு பார்க்கணும். மன்னன் என்பது அல்லாஹ், அவன்கிட்ட இருந்து உத்தரவை வாங்கியவர் அல்லாஹ்வுடைய கலிஃபா யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரிடமிருந்து உத்தரவுகளை வாங்கியவர்கள் யாரு, சஹாபாக்களும் கலிஃபாக்களும். இவர்கள் யாரு, கலிஃபத்துர் ரசூல். இப்ப இன்னைக்கு நாம பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய கலிஃபாவா ஆக மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலிஃபாவும் ஆக மாட்டோம். ரசூலாட்ட வந்து நம்ம நேரடியாக உத்தரவு வாங்கல. அப்ப இன்னைக்கு நாம யாருன்னா முஸ்லிம்கள் சார்பாக இஸ்லாத்துடைய கலிஃபாவாக நம்ம இருப்போம். அமீருல் முஃமினீன் சொல்லி தான் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி, ஆனா உசூல் எங்க இருந்து எடுக்கப்படும்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்படும். இப்ப மன்னர் இந்த வார்த்தை விளையாட்டு மட்டும் வச்சுட்டு விளையாடக்கூடாது. இவரும் மன்னரா, இவர் மன்னரா, ஒரு கலிஃபான்லாம் கிடையாது. அவர் செஞ்ச ஆட்சியை வச்சே முடிவு பண்ணலாம் இவர் மன்னரா கலிஃபாவன்ட்டு. ஒருவர் ஒரு விஷயத்தில் மார்க்கத்திற்கு எதிரான ஒரு செயலை உத்தரவை போட்டாலே அவரை உலகமே கலிஃபா என்று அழைத்தாலும் அவர் யாரு, மன்னர். ஏன்னா தன் விருப்பப்படி ஒரு செயலை மார்க்கத்திற்கு முரணாக நிறைவேற்றி விட்டால் அந்த இடத்துல என்ன அர்த்தம், அவர் மனசுக்கு அவரே ராஜாவாயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப அவரே மன்னர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அந்த மக்களுடைய விவகாரங்களை தன் விருப்பப்படி வழிநடத்தினால் அதுவருக்கு பேர் என்ன, மன்னர். அந்த மக்களுடைய விவகாரத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி வழிநடத்தினால் அவர் பேர் என்ன, கலிஃபா. இவர் மன்னர் ஊரே சொன்னாலும் இவர் யாரு, கலிஃபா. இவரை கலிஃபான்னு ஊரே சொன்னாலும் இவர் யாரு, மன்னர். அதாவது சுயமா நடக்கிறவன் மன்னன், அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடக்கிறவன் கலிஃபா. இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுங்க. இந்த வார்த்தை விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. இவரை மன்னர் என்றும் அழைக்கலாம், கலிஃபான்னு. பூ தான், பூவை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் பூவும்பாங்க. ரோஜாவை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் ரோஜா. எது மணக்குதோ அது ரோஜா, எது நாறுதோ அது சாக்கடை. இதுதான் மேட்ரு. சாக்கடைக்கு நீங்க ரோஜான்னு பேர் வச்சு எடுத்து தலையில் வச்சுக்க முடியுமா? ரோஜாவுக்கு நீங்க சாக்கடைன்னு பேர் வைங்க, ரோஜா ரோஜா தான், சாக்கடை சாக்கடை தான். அப்ப அந்த அடிப்படையில் மன்னர் மன்னர் தான், கலிஃபா கலிஃபா தான். இது ரெண்டையுமே தெல்ல தெளிவா பிரிச்சு. வார்த்தை விளையாட்டுகளுக்கு இங்க இடமே கிடையாது. தேர்வு செய்யப்பட்ட முறையை வச்சு கூட ஃபித்னா ஏற்படும். அதான் சொன்னேன், ஹசன் ரலியல்லாஹு எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு வசியத் செஞ்சு இல்ல. அதே மாதிரி இவர் வசியத் செஞ்சு தேர்வு செய்யப்பட்டாலும் அதை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் மக்களால் தேர்ந்தெடுக்க செய்யப்பட்டவர். அப்ப இதெல்லாம் விட்டுருவோம். ஹசன் ரலியல்லாஹு எப்படி ஆட்சி செஞ்சாங்க, மற்ற மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு பாருங்க, மாட்டிக்குவாங்க. அதுல கிளியர் ஆயிரும் யாரு கலிஃபா யாரு மன்னருங்கிறது. அது பெருசா நம்ம அதை வந்து அழட்டிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் கிடையாது.